எல்லாம் வல்ல மகாநந்தீஸ்வரருக்கு வில்வபுரியாபிஷேகம் 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 நந்தீஸ்வரருக்கு நெய்யாளபிஷேகம் 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 பதினையாளபிஷேகம் நெய்யாளபிஷேகம் பதினையாளபிஷேகம் நெய்யாளபிஷேகம் பதினையாளபிஷேகம் நெய்யாளபிஷேகம் பதினையாளபிஷேகம் நெய்யாளபிஷேகம் பதினையாளபிஷேகம் எல்லாம் வல்ல மகாநந்தீஸ்வரருக்கு நெய்யாளபிஷேகம் எல்லாத்துக்குரிய சிவனே போற்றி எல்லாத்துக்கு எல்லாம் போற்றி போற்றி கண்ணார முதற்களே போற்றி போற்றி வாசகர் திருப்பெருந்துறையில் அருளிய சிவபுராணம் எல்லாம் எடுத்துக்கங்க. உப்புல எல்லாத்துக்கும் எல்லாரும் இந்த திருவாசகத்தை வீட்டுல ஒவ்வொரு டைமும் காலையிலேயும் மாலையிலும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்க அத்தனை திணியும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, உங்க உடம்புல இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, உங்க பூஜை புராணத்தை படிச்சீங்கன்னா அத்தனையும் சார்பாயிடும். விடாம கண்டினியூவா யார் ஒருவர் 48 நாளைக்கு படிங்க. எந்த அதாவது தூரமா இருந்தாலும் சரி, தூரம் ஆகலைனாலும் சரி படிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 48 நாள் படிங்க. உங்களுடைய இருக்க கஷ்டங்கள் அனைத்து விலகலைன்னா அப்புறம் சாமிகிட்ட என்னன்னு கேளுங்க. அவருடைய அருள் உங்களுக்கு திட்டம், அவருடைய அருள் திட்டத்தினால உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் உங்களை விட்டு விலகிடும். நீங்க பக்தி மனசு, அதாவது மனசை ஒருங்கிணைத்து பக்தியோட படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு இருக்க அத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுப்பாரு. அவருடைய வேலையா இருந்தா அதனால காலையிலேயும் மாலையிலேயும் வீட்டுல சிவபுராணம் படிங்க. படிச்சுட்டா படிங்க. 48 நாள் விடாம படிங்க. இப்ப படிங்க எல்லாரும். தொல்லை பிறவி சூடும் தலை நீக்கி அருளுக்கு ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவானேற்கும் வாதமும் என்போர் திருவாசகம் என்கின்றே. நமச்சிவாய நாதன் சார்பாய் நாதன் தாழ்வாயே கோபலி ஆண்டு குரு மனிதன் தாழ்வாயே ஆகமாகின்றே அருமைக்கான் தாழ்வாயே ஏகநேகன் ஏகனடிவாழ வேதம் எழுத்தாண்ட ஏகனடி வேய. வணக்கம் நேயர்களே. ராமகிரீஸ்வரர் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் என்னவென்றால், கல்யாண நரசிங்க பெருமாள் என்ற பெயருக்கு சிவன்தான் முக்கிய காரணம் என்று அந்த ஊர் மக்களுக்கே தெரியும். ஓலைச்சுவடியிலும் உள்ளது. இந்த சிவனை பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை காலங்களில் வழிபட்டால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். ஓம் நம சிவாய நம. ஓம் தபுருஷாத் நகே மகாதேவாய திமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாதே. ஓம் நம சிவாய நம. அஷ்டபந்தாயத்மகி பசிராசாய திமகி தன்னோ சர்வ பிரஜோதயாதே. இதனால் சிவன் இரவு நேரங்களில் நாக வடிவில் இந்த கோயிலுக்கு வந்து செல்கிறார். இதனால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த சிவனை வழிபட்டால், பிரதோஷ காலங்களில் வழிபட்டால் ஜாதக தோஷம், வீடு மனை தோஷம், அனைத்து தோஷங்களும் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் 5 தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும்
என்று சொல்கிறேன். ஓ நம சிவாய நம. ஆம், இந்த ஊர் சொல்றீங்களா? திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா அருள்மிகு ராமகிரீஸ்வரர் திருக்கோயில், குஜிலியம்பாறை தாலுகா, திண்டுக்கல் மாவட்டம். குஜிலியம்பாறையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் ராமகிரி என்ற ஊரில் அமைந்துள்ளது. இந்த கோயில் ராமகிரி அருள்மிகு கல்யாண நரசிங்க பெருமாள் கோயிலை கட்டுவதற்கு ஆயத்தமாக இருந்த பொழுது இரும்பு முறுக்கி சாமாநாயக்கர் அவர்கள் வம்சாவளியில் வந்தவர்கள் இந்த கோயில் ஆரம்பத்தில் தளிப்பட்டி செல்லும் சாலையில், ராமகிரியிலிருந்து தளிப்பட்டி செல்லும் இடத்தில் அமைய பெற்றிருந்தது. இக்கோயில் முத்து மீனாம்மாள் அவர்கள் வழிபட்ட கோயில். இந்த கோயிலை சாமி எழுப்பி இதை சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் ராமகிரி கல்யாண நரசிங்க பெருமாள் கோயிலே எழுப்பப்பட்டது. இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயில் விடாமல் தொடர்ந்து பிரதோஷ பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முத்து மீனாம்மாள் இந்த கோயிலையும் வைவேஸ்வரம் பக்கத்தில் இருக்கும் சிவன் கோயிலையும் வழிபட்டுத்தான் செல்வார்கள். இக்கோயில் பிரதோஷ பூஜை விடாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.